இன்று மனிதகுலம் சந்திக்கும் மிகப்பெரிய சவால் வெளியுலக போர்கள் அல்ல, ஒவ்வொருவரின் தலைக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கும் எண்ண போராட்டங்கள்தான் இன்றைய பிரச்சனை. நாம் அணுவின் ஆற்றலை கண்டறிந்து விட்டோம், விண்வெளியை அளந்து விட்டோம். ஆனால் 6 அடி உருவத்திற்குள் இருக்கும் இந்த மனம் என்னும் சிறு கருவியை கட்டுப்படுத்த தெரியாமல் தவிக்கிறோம். நவீன மனோ தத்துவம் இன்று எதை மெட்டாகாக்னிஷன் என்று அழைக்கிறதோ அதை நம் முன்னோர்கள் சாட்சி உணர்வு என்று அழைத்தார்கள். உங்கள் மனத்தை கட்டுப்படுத்த நீங்கள் அதோடு மற்போர் புரிய வேண்டிய அவசியமில்லை. ஏனெனில் நீங்கள் எதை எதிர்க்கிறீர்களோ அதுவே பலம் பெறும் என்பதுதான் மனதின் விதி. நீங்கள் ஒரு குரங்கை நினைக்கக்கூடாது என்று பிடிவாதம் பிடித்தால் உங்கள் மனம் முழுக்க முழுக்க குரங்குகளையே நினைத்து கொண்டிருக்கும். மனம் என்பது ஒரு பெரிய ஏரியை போன்றது. அதில் எண்ணங்கள் இடைவிடாது அலைகளாக எழுந்து கொண்டிருக்கின்றன. நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா? அந்த அலைகளோடு சேர்ந்து நாமும் குதிக்கிறோம். கோபம் வரும்போது நான் கோபமாக இருக்கிறேன் என்று சொல்கிறோம். அதாவது அந்த அலைக்கும் உங்களுக்கும் இடையில் இடைவெளி இல்லை. அங்கேயே நீங்கள் அடிமையாகி விடுகிறீர்கள். இதற்கு பதிலாக ஏரிக்கரையில் அமர்ந்திருக்கும் ஒரு வழிப்போக்கனைப் போல உங்கள் எண்ணங்களை வேடிக்கை பார்க்க பழகுங்கள். நாம் ஒரு விஷயத்தை உணர்ச்சி வசப்படாமல் கவனிக்கும்போது நம் மூளையின் அமெக்டலா தரும் உடனடி எதிர்வினை குறைந்து பகுத்தறியும் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் வெளிப்படைகிறது. ஒரு எண்ணம் வரும்போது இதோ ஒரு தீய எண்ணம் எழுகிறது, இதோ ஒரு பேராசை எழுகிறது என்று ஒரு சாட்சியாக நின்று கவனியுங்கள். எப்போது ஒரு திருடன் தன்னை யாரோ கவனிக்கிறார்கள் என்பதை உணர்கிறானோ அப்போதே அவன் அங்கிருந்து நழுவி விடுவான். அதுபோலவே உங்கள் மனதின் சலனங்களை நீங்கள் கவனிக்கத் தொடங்கினால் அவை தாமாகவே வலுவிழந்து மறைந்துவிடும். வரலாறு முழுக்க சாதனைகளை செய்த மாமனிதர்கள் அனைவரும் தங்கள் உணர்ச்சிகளுக்கும் செயல்களுக்கும் இடையே ஒரு சிறிய இடைவெளியை உருவாக்கி கொண்டவர்களே. அந்த இடைவெளிதான் சாட்சி நிலை. உங்கள் மனம் ஒரு கட்டுக்கடங்காத குதிரையைப் போல ஓடலாம். அதை அடக்க போராடாதீர்கள். அது ஓடட்டும். நீங்கள் அமைதியாக நின்று அது எங்கே ஓடுகிறது என்று மட்டும் பாருங்கள். காலப்போக்கில் கவனிக்கப்படும் குதிரை அடங்கி தன் எஜமானனின் குரலுக்கு கட்டுப்படும். மனம் ஒரு அற்புதமான வேலைக்காரன், ஆனால் மிக மோசமான எஜமானன். நீங்கள் சாட்சியாக மாறும்போது மனம் அதன் எஜமானனை அடையாளம் கண்டு கொள்கிறது. உங்கள் எண்ணங்களின் கூட்டத்திலிருந்து விலகி நின்று உங்களை நீங்களே கவனிக்கத் தொடங்குங்கள். அதுவே உண்மையான சுதந்திரம். அதுவே ஒட்டுமொத்த வலிமையின் இரகசியம். இன்று உலகெங்கும் ஒரு கேள்வி ஓங்கி ஒலிக்கிறது. ஏன் ஒருவன் பிறக்கும்போதே செல்வந்தனாகவும் மற்றொருவன் வறுமையிலும் பிறக்கிறான்? ஏன் ஒருவன் அறிவாளியாகவும் இன்னொருவன் மந்தமாகவும் இருக்கிறான்? இந்த ஏற்றத்தாழ்வுகளுக்கு பின்னால் ஏதோ ஒரு மர்மமான அதிர்ஷ்டமோ அல்லது ஒரு கடவுளின் பாரபட்சமோ இருப்பதாக நாம் நினைக்கிறோம். ஆனால் பிரபஞ்சத்தின் விதிகளில் தற்செயல் என்பதற்கு இடமே இல்லை. விஞ்ஞான ரீதியாக பார்த்தால் இன்று நாம் பேசும் காரணக்காரிய விதி, லா ஆஃப் காஸ் அண்ட் எஃபெக்ட் என்பதுதான் ஆன்மீகத்தில் கர்ம வினை எனப்படுகிறது. நியூட்டனின் 3ஆம் விதி என்ன சொல்கிறது என்று உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டு. இது வெறும் பௌதிக பொருட்களுக்கு மட்டும் பொருந்தாது.
அது நம்முடைய எண்ணங்களுக்கும் செயல்களுக்கும் கூட பொருந்தும். இன்று நீங்கள் அனுபவிக்கும் இன்பமோ துன்பமோ வானத்திலிருந்து திடீரென குதித்தவை அல்ல. அவை நீங்கள் ஏற்கனவே விதைத்த விதைகளின் அறுவடை. இன்று மரபியல் பற்றி நாம் பேசுகிறோம். உங்கள் முன்னோர்களின் பழக்க வழக்கங்கள் உங்கள் மரபணுக்களில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்று அறிவியல் கூறுகிறது. கர்ம விதி இதையே இன்னும் ஆழமாக சொல்கிறது. உங்கள் தற்போதைய உடல், குணம் மற்றும் சூழ்நிலை ஆகிய அனைத்தும் உங்கள் ஆன்மா கடந்த காலங்களில் செய்த சமஸ்காரங்கள், இம்ப்ரெஷன்ஸ் இவற்றின் ஒட்டுமொத்த தொகுப்பாகும். வரலாறு என்பது ஒரு தேசத்தின் கடந்த கால செயல்களின் பதிவு என்றால், உங்கள் வாழ்க்கை என்பது உங்கள் ஆன்மாவின் கடந்த கால செயல்களின் பதிவாகும். சமுதாயத்தில் நாம் பல நேரங்களில் பிறரை நோக்கி குறை சொல்கிறோம். நாம் தோல்விகளுக்கு சூழ்நிலையை காரணம் காட்டுகிறோம். ஆனால் கர்ம விதி ஒரு மிக சிறந்த உண்மையை நமக்கு சொல்கிறது. உன் நிலைக்கு நீயே பொறுப்பு. இது ஒரு தண்டனை அல்ல, இதுதான் உண்மையான அதிகாரம். நானே என் துன்பத்திற்கு காரணம் என்பதை நீங்கள் உணரும் அந்த நொடியில்தான் நானே என் நல்வாழ்க்கையையும் உருவாக்க முடியும் என்ற பெரும் வலிமை உங்களுக்கு பிறக்கிறது. மனோதத்துவ ரீதியாக பார்த்தால், நாம் இன்று செய்யும் ஒவ்வொரு செயலும் நம் ஆழ் மனதில் ஒரு பதிவை ஏற்படுத்துகிறது. அந்த பதிவுகளே நாளை நம் சுபாவமாக, கேரக்டராக மாறுகிறது. இந்த குணம் நம் விதியாகிறது. நேற்று நீங்கள் செய்தவை இன்றைய நீங்கள், இன்று நீங்கள் செய்தவை நாளைய நீங்கள். எனவே உங்கள் கடந்த காலத்தை பற்றி வருத்தப்படுவதை நிறுத்துங்கள். உங்கள் கையில் இருக்கும் இந்த நிகழ்கால தருணத்தை கொண்டு ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை உருவாக்கத் தொடங்குங்கள். இந்த உலகம் ஒரு மாபெரும் பட்டறை. இங்கே நாம் ஒவ்வொருவரும் நம்மை நாமே செதுக்கிக் கொண்டிருக்கிறோம். விதி என்பது கல்லில் எழுதப்பட்ட ஒன்று அல்ல, அது உங்கள் கையில் இருக்கும் ஒளி. வலிமையான எண்ணங்களால், தூய்மையான செயல்களால் உங்கள் விதியை மாற்றி எழுதுங்கள். நீங்கள் பலவீனமானவர்கள் அல்ல, நீங்கள் முடிவற்ற ஆற்றல் கொண்டவர்கள். எழுந்திருங்கள், செயல்படுங்கள். இன்று நாம் வாழும் உலகம் விளம்பரங்களாலும் கவர்ச்சிகளாலுமான பேச்சுக்களால் நிறைந்தது. ஒரு பொருளை விற்க வேண்டுமானாலும் சரி, ஒரு கருத்தை பரப்ப வேண்டுமானாலும் சரி, வார்த்தைகளை அழகாக அடுக்கி பேசுவதே வெற்றிக்கு வழி என்று நாம் நம்புகிறோம். ஆனால் மனித வரலாற்றை திருப்பி பாருங்கள். உலகை மாற்றிய மனிதர்களை பாருங்கள். அவர்கள் வெறும் பேச்சாளர்கள் தானா? கிடையாது. அவர்களின் சொற்களுக்கு பின்னால் ஆளுமை, பெர்சனாலிட்டி என்ற ஒரு மாபெரும் சக்தி ஒளிந்திருந்தது. நவீன தொடர்பு துறை இன்று உடல் மொழி, பாடி லாங்குவேஜ் மற்றும் குரல் தொனி, டோன் பற்றி பேசுகிறது. ஒரு செய்தியை மற்றவர்களிடம் கொண்டு சேர்ப்பதில் வெறும் 7% மட்டுமே வார்த்தைகளுக்கு பங்கு உண்டு என்று ஆய்வுகள் கூறுகின்றன. மீதமுள்ள 93% உங்கள் ஆளுமையை பேசுகிறது. ஆளுமையின் மர்மம் என்பது என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் பல மணி நேரம் அழகாக பேசலாம், ஆனால் அவன் சென்ற பிறகு அவன் பேசியது காற்றோடு போய்விடும். மற்றொருவன் ஒரு சில வார்த்தைகளை பேசினாலும் அவை மக்களின் இதயங்களில் கல்வெட்டாக பதியும். இதற்கு காரணம் அவனது வலுவான ஆளுமை. மருத்துவ ரீதியாகவும் மனோதத்துவ ரீதியாகவும் பார்த்தால், ஒவ்வொரு மனிதனும் ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணில் ஃப்ரீக்வன்சி ஆற்றலை வெளிப்படுத்துகிறான். உங்கள் எண்ணங்கள் தூய்மையாகவும் உங்கள் செயல்
உங்கள் சொல்லுக்கு நேர்மையாகவும் இருக்கும்போது உங்கள் நரம்பு மண்டலம் ஒருவிதமான அமைதியையும் வலிமையையும் பெறுகிறது. இந்த தெளிவுதான் உங்களை சுற்றியிருப்பவர்கள் மீது ஒரு காந்த அதிர்வையை ஏற்படுத்துகிறது. வரலாற்றில் நாம் காணும் ரிஷிகள், அவர்களின் ஆளுமை என்பது அவர்கள் செய்த தவம், அவர்கள் கடைபிடித்த ஒழுக்கம் மற்றும் அவர்களின் ஆழ்ந்த சிந்தனைகளின் திரட்டாகும். சமுதாயத்தில் இன்று நாம் காணும் தலைமைத்துவ பற்றாக்குறைக்கு காரணம் நாம் ஆளுமையை வெளிப்புற தோற்றம் என்று தவறாக புரிந்து கொண்டதுதான். விலை உயர்ந்த உடைகளும் மேலோட்டமான புன்னகையும் ஒருபோதும் உண்மையான ஆளுமை ஆகாது. மனோதத்துவ ரீதியாக ஆளுமை என்பது உங்கள் ஆழ் மனதில் நீங்கள் சேமித்து வைத்துள்ள சம்ஸ்காரங்களின் ஒட்டுமொத்த வெளிப்பாடு. உங்கள் ஒவ்வொரு எண்ணமும் ஒரு செங்கல் என்றால், உங்கள் ஆளுமை என்பது நீங்கள் எழுப்பியுள்ள கோட்டை. அந்த கோட்டை வலுவாக இருந்தால் அதன் வாசலில் இருந்து வெளிப்படும் ஒவ்வொரு சொல்லும் ஒரு கட்டளையாக மாறும். எனவே மேலோட்டமான பேச்சை வளர்த்து கொள்வதை விட உங்கள் ஆளுமையை வளர்த்து கொள்ளுங்கள். தூய்மை, பொறுமை மற்றும் விடாமுயற்சி ஆகியவற்றை உங்கள் இரத்தத்திலும் சதையிலும் கலக்க செய்யுங்கள். நீங்கள் அறைக்குள் நுழையும் போதே உங்கள் இருப்பு உணரப்பட வேண்டும். வார்த்தைகள் வரும் வாகனங்கள்தான். அந்த வாகனத்தை ஓட்டி செல்லும் ஆற்றல் உங்கள் ஆளுமைதான். உலகை வெல்ல விரும்பினால் முதலில் உங்கள் ஆளுமையை செதுக்குங்கள். அடுத்ததாக படைப்பாற்றலின் ரகசியம் பற்றி பார்ப்போம். கற்பனை என்றவுடன் நாம் என்ன நினைக்கிறோம்? இது நிஜத்திற்கு புறம்பான ஒன்று, வெறும் பகல் கனவு என்று நாம் நினைப்பதுண்டு. ஆனால் இன்று நவீன அறிவியலும் மனோதத்துவமும் எதை விசுவலைசேஷன் என்று கொண்டாடுகிறதோ அதையே யோக சாஸ்திரம் பாவனை சக்தி என்று அழைக்கிறது. மனிதனுக்கும் விலங்குக்கும் உள்ள மிகப்பெரிய வேறுபாடே இந்த பாவனை சக்தி தான். மருத்துவ ரீதியாக பார்த்தால் நம் மூளைக்கு ஒரு சுவாரஸ்யமான பண்பு உண்டு. நீங்கள் ஒரு செயலை நிஜமாக செய்யும்போது அதே செயலை மிக தீவிரமாக உங்கள் மனக்கண்ணில் கற்பனை செய்யும் போதும் மூளையின் ஒரே மாதிரியான நரம்பு மண்டலங்கள் தூண்டப்படுகின்றன. ஒரு தடகள வீரர் தான் இலக்கை அடைவதை மனதால் பாவனை செய்யும்போது அவரது தசைநார்கள் அதற்கு தயாராகுவதை விளையாட்டு அறிவியல் என்று நிரூபித்துள்ளது. உங்கள் பாவனை சக்திக்கு உங்கள் உடல் இயக்கத்தை மாற்றியமைக்கும் வல்லமை உண்டு. இந்த பிரபஞ்சத்தில் இன்று நாம் காணும் பெரிய கட்டிடங்கள், தொழில்நுட்பங்கள், சமூக கட்டமைப்புகள் என அனைத்தும் ஒரு காலத்தில் ஒரு மனிதனின் மனதிற்குள் கற்பனையாக தோன்றியவை. வரலாறு என்பது வெறும் போர்களின் தொகுப்பு அல்ல, அது மானுட கற்பனையின் பரிணாம வளர்ச்சி. ஆனால் இந்த கற்பனை திறன் என்பது ஒரு திசையற்ற காற்றைப் போல இருக்கக்கூடாது. அது முறையான கற்பனை திறனாக இருக்க வேண்டும். மனோதத்துவ ரீதியாக எதிர்மறையான கற்பனையே பயம் எனப்படுகிறது. ஆனால் அதே கற்பனையை நேர்மறையாக ஒரு உயர்ந்த லட்சியத்தை நோக்கி திருப்புவதே பாவனை. ஒரு யோகி தனக்குள் இருக்கும் தெய்வீகத்தன்மையை மீண்டும் மீண்டும் பாவனை செய்கிறான். நான் உடல் அல்ல, நான் மனமல்ல, நான் அழிவற்ற ஆன்மா என்று அவன் செய்யும் அந்த தீவிரமான பாவனை அவனது ஆழ் மனதில் இருக்கும் பலவீனமான பதிவுகளை அழித்துவிட்டு ஒரு புதிய மனிதனை உருவாக்குகிறது. சமுதாயத்தில் இன்று நாம் சந்திக்கும் பல மனநல பிரச்சனைகளுக்கு காரணம் நம் கற்பனை திறனை சிதைக்கும் அல்லது பயமுறுத்தும் விஷயங்களை நாம் அதிகம் நுகர்வதுதான். இதற்கு பதிலாக அமைதி, வலிமை மற்றும் தூய்மை ஆகியவற்றை தொடர்ந்து பாவனை செய்யும்போது நம் மனம் ஒருமுகப்பட்டு லேசரை போல மாறுகிறது. சிதறிய ஒளி எதையும் எரிக்காது.
ஆனால் ஒருமுகப்பட்ட ஒளி எக்கையும் ஊடுருவும் தன்மை கொண்டது. அதுபோலவே ஒரு முறையான பாவனையினால் ஒருமுகப்படுத்தப்பட்ட மனம் தெய்வீக பேருணர்வின் வாசலை திறக்கிறது. தெய்வீகம் என்பது எங்கோ தூரத்தில் இருக்கும் ஒன்றல்ல, அது உங்களுக்குள்ளேயே உறங்கி கிடக்கும் ஒரு பேராற்றல். அந்த ஆற்றலை எழுப்ப உங்கள் பாவனை சக்தியை ஒரு கருவியாக பயன்படுத்துங்கள். நான் வலிமையானவன், நான் தூய்மையானவன் என்ற பாவனை உங்கள் ஒவ்வொரு அணுவிலும் எதிரொலிக்கட்டும். கற்பனை என்பது வெறும் நிழல் அல்ல, அது நீங்கள் அடையப் போகும் நிஜத்தின் முன்னோட்டம். உங்கள் பாவனையை மேன்மையாக்குங்கள், உங்கள் வாழ்க்கை தானாகவே மேன்மையடையும். அடுத்ததாக மரணமில்லா பெருவாழ்வு பற்றி பார்ப்போம். நான் யார் என்ற கேள்வி மனித நாகரிகம் தோன்றிய காலத்திலிருந்தே நம்மை துரத்தி கொண்டிருக்கிறது. நாம் கண்ணாடியில் பார்க்கும் இந்த உருவமா நான், அல்லது நமக்குள் ஓடிக்கொண்டிருக்கும் எண்ணங்களின் தொகுப்பா நாம்? நாம் நம்மை உடல் என்றும் மனம் என்றும் அடையாளப்படுத்திக் கொள்வதால் தான் பயமும் கவலைகளும் நம்மை ஆட்டி படைக்கின்றன. நவீன இயற்பியல் இன்று நமக்கு ஒரு பேருண்மையை சொல்கிறது. இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே அழிவதில்லை, ஒரு வடிவம் மற்றொன்றாக மாறுகிறது. லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. மருத்துவ ரீதியாக பார்த்தால் நம் உடலில் உள்ள செல்கள் சில ஆண்டுகளுக்கு ஒரு முறை முழுமையாக தங்களை மாற்றிக்கொள்கின்றன. 7 ஆண்டுகளுக்கு முன்பு உங்களிடம் இருந்த அதே செல்கள் இன்று உங்கள் உடலில் இல்லை. அப்படியானால் நான் என்று நீங்கள் எதை சொல்கிறீர்கள்? மாறுகின்ற இந்த உடலையா, அல்லது கணத்திற்கு கணம் மாறுகின்ற உங்கள் எண்ணங்களையா? உண்மை என்னவென்றால் நீங்கள் உடலும் அல்ல, மனமும் அல்ல. நீங்கள் இவற்றிற்கெல்லாம் சாட்சியாக இருக்கும் அழிவற்ற ஆன்மா. ஒரு கடிகாரத்தின் முட்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்றன, ஆனால் அதன் அச்சு நிலையாக இருக்கிறது. அதுபோலவே உங்கள் வாழ்வில் பிறப்பு முதல் இறப்பு வரை உடல் மாறுகிறது, உணர்ச்சிகள் மாறுகின்றன, அறிவு வளர்கிறது. ஆனால் இந்த மாற்றங்கள் அனைத்தையும் கவனித்து கொண்டிருக்கும் அந்த உணர்வு, கான்சியஸ்னஸ் மாறுவதே இல்லை. அதுவே உங்கள் உண்மை இயல்பு. வரலாறு என்பது வெறும் சாம்ராஜ்யங்களின் வீழ்ச்சி அல்ல, அது மனிதன் தன் உடல் பற்றை துறந்து தன் ஆன்மீக வலிமையை உணர்ந்த பயணத்தின் பதிவு. சமுதாயத்தில் இன்று நாம் காணும் அனைத்து போட்டிகளும் பொறாமைகளும் நான் இந்த உடல் என்ற குறுகிய எண்ணத்தின் காரணமாக வருபவை. நீங்கள் உங்களை ஒரு சிறிய எல்லைக்கு உட்பட்ட உடலாக கருதும்போது மற்றவர்களை எதிரிகளாக பார்க்கிறீர்கள். ஆனால் நீங்கள் உங்களை எங்கும் நிறைந்த ஆன்மாவாக உணரும்போது அங்கே பிரிவினைக்கு இடமில்லை, அன்பும் கருணையுமே எஞ்சி இருக்கும். மனோதத்துவ ரீதியாக பார்த்தால் மரணம் குறித்த பயம்தான் மனிதனின் எல்லா துயரங்களுக்கும் அடிப்படையாக இருக்கிறது. ஆனால் ஆன்மாவை எரிக்க முடியாது, நினைக்க முடியாது, ஆயுதங்களால் வெட்ட முடியாது என்ற உண்மையை நீங்கள் ஆழமாக உணரும்போது பயம் உங்களை விட்டு ஓடிவிடும். அந்த தைரியமே உங்களை ஒரு முழுமையான மனிதனாக்கும். எனவே உங்களை ஒரு பலவீனமான பிண்டமாக கருதுவதை நிறுத்துங்கள். நீங்கள் ஒளியின் வடிவமானவர்கள். உடல் என்பது ஆன்மா தங்கியிருக்கும் ஒரு சத்திரம். மனம் என்பது அது பயன்படுத்தும் ஒரு கருவி. கருவியையும் தங்கும் இடத்தையும் கண்டு ஏமாந்து விடாதீர்கள். உங்களுக்குள் இருக்கும் அந்த அழிவற்ற தூய்மையான சுதந்திரமான உண்மை மனிதனை உணருங்கள். அந்த உணர்வே உங்களை அனைத்து தலைகளிலிருந்தும் விடுவிக்கும். இன்று உலகம் முழுவதும் சுதந்திரம் என்ற வார்த்தை உரக்க பேசப்படுகிறது. அறிவியல் சுதந்திரம், பேச்சுரிமை,
தனி மனித சுதந்திரம் என பல தளங்களில் நாம் இதை பற்றி விவாதிக்கிறோம். ஆனால் சிந்தித்து பாருங்கள், தன் சொந்த மனதிற்கும் புலன்களுக்கும் அடிமையாக இருக்கும் ஒருவன் உண்மையிலேயே சுதந்திரமானவனா? வெளி உலகில் நீங்கள் எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் ஒரு சிறு கோபமோ அல்லது ஒரு புலனுகர்ச்சி ஆசையோ உங்களை ஆட்டி படைக்கிறது என்றால் நீங்கள் இன்னும் ஒரு கைதிதான். நவீன நரம்பியல் என்று டோபமைன் என்னும் வேதிப்பொருள் எவ்வாறு நம்மை சில பழக்கங்களுக்கு அடிமையாக்குகிறது என்று விளக்குகிறது. ஒரு சிறு தூண்டுதல் கிடைத்தவுடன் நம் புலன்கள் அதன் பின்னால் ஓடுகின்றன. மூளை அந்த இன்பத்தை மீண்டும் மீண்டும் தேடுகிறது. இந்த சுழற்சியில் சிக்கிக்கொள்வதைத்தான் நாம் வாழ்க்கை என்று நினைக்கிறோம். ஆனால் இந்த தூண்டுதல்களுக்கு அடிபணியாமல் அவற்றிற்கும் உங்கள் எதிர்வினைக்கும் இடையே ஒரு தடையை உருவாக்கும் அந்த ஆற்றலே உண்மையான சுதந்திரம். நாம் இன்று நுகர்வோர் கலாச்சாரத்தில் மூழ்கி இருக்கிறோம். இதை வாங்கு, இதை அனுபவி, அப்போதுதான் நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் என்று புலன் இன்பங்களே வாழ்வின் நோக்கம் என பிரச்சாரம் செய்யப்படுகிறது. ஆனால் புலன்கள் தரும் இன்பம் ஒருபோதும் நிறைவை தராது. அது தாகத்திற்காக உப்பு நீரை குடிப்பது போன்றது. குடிக்க குடிக்க தாகம் அதிகரிக்குமே ஒழிய அடங்காது. இந்த புலன்களின் பிடியிலிருந்து விலகி எனக்கு இது தேவையில்லை, நான் இவற்றுக்கு எஜமானன் என்று சொல்லும் அந்த நொடியில்தான் ஆன்மீக சுதந்திரம் தொடங்குகிறது. உண்மையான வலிமை என்பது எதையும் அடக்குவதில் இல்லை, எதற்கும் அடிமையாகாமல் இருப்பதில்தான் இருக்கிறது. ஒரு காந்தம் இரும்பை ஈர்ப்பதைப் போல உலகம் உங்கள் புலன்களை ஈர்க்கும். ஆனால் அந்த ஈர்ப்புக்கு ஆட்படாமல் தன் நிலை மாறாமல் இருக்கும் ஆன்மாவே சுதந்திரமானது. நீங்கள் எப்போது உங்கள் சுகதுக்கங்களுக்கு பிறரையோ அல்லது புறப்பொருட்களையோ சார்ந்து இல்லையோ அப்போதுதான் நீங்கள் உண்மையில் சுதந்திர காற்றை சுவாசிக்கிறீர்கள். இயற்பியல் விதிப்படி ஒவ்வொரு பொருளும் ஏதோ ஒரு விசைக்கு கட்டுப்பட்டே இயங்குகிறது. ஆனால் ஆன்மா என்பது எந்த பௌதிக விதிக்கும் அப்பாற்பட்டது. அந்த எல்லையற்ற நிலையை அடைவதே மானுட வாழ்வின் லட்சியம். புலன்கள் என்பவை ஜன்னல்களை போன்றவை. அவற்றின் வழியாக உலகை பாருங்கள். ஆனால் ஜன்னலே உலகம் என்று எண்ணி அங்கேயே முடங்கிவிடாதீர்கள். எனவே சுதந்திரத்தை வெளி உலகில் தேடுவதை நிறுத்திவிட்டு உங்களுக்குள் தேடுங்கள். உங்கள் விருப்பங்களையும் உணர்ச்சிகளையும் உங்களால் ஆள முடியுமானால் நீங்கள் இந்த பிரபஞ்சத்தையே ஆள தகுதியானவர்கள். புலன்களின் சங்கிலிகளை உடைத்தெறியுங்கள். அப்போதுதான் நீங்கள் உங்களின் உண்மையான தெய்வீகத்தன்மையை காண முடியும். அந்த விடுதலையே பேரின்பம். இன்று நாம் கல்வி என்று எதை நினைத்து கொண்டிருக்கிறோம்? பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் ஆயிரக்கணக்கான புத்தகங்களை படித்து மூளைக்குள் தகவல்களை திணித்து தேர்வில் அவற்றை கொட்டிவிட்டு வருவதையா? ஒரு நூலகத்தில் உள்ள அனைத்து புத்தகங்களையும் மனப்பாடம் செய்வதால் ஒருவன் அறிஞனாகி விடுவானா? தகவல் சேகரிப்பு மட்டுமே கல்வி என்றால் இன்று நம் கையில் இருக்கும் ஒரு சிறிய மெமரி கார்டு உலகிலேயே மிகப்பெரிய மேதையாக இருக்க வேண்டும். ஆனால் தகவல் என்பது அறிவு அல்ல. நவீன கல்வி உளவியல் இன்று கற்றல் திறன், லேர்னிங் டு லேர்ன் பற்றி பேசுகிறது. தகவல்கள் காலாவதியாகலாம், ஆனால் கற்கும் திறன் மாறாது. மனோதத்துவ ரீதியாக ஒரு குழந்தையின் மூளை என்பது எதையும் உள்வாங்க தயாராக இருக்கும் ஒரு களிமண் போன்றது. அங்கே தகவல்களை கொட்டுவதை விட அந்த மனதை ஒருமுகப்படுத்தும் பயிற்சியை கொடுப்பதே மேலானது. ஒருமுகப்படுத்தப்பட்ட மனம் ஒரு லென்ஸ் போன்றது. அது சிதறி கிடக்கும் சூரிய ஒளியை திரட்டி ஒரு புள்ளியில் நெருப்பை உண்டாக்குவதைப் போல பிரபஞ்சத்தின் எந்த இரகசியத்தையும் ஊடுருவி அறியும் ஆற்றல் கொண்டது.
சமுதாய ரீதியாக இன்று நாம் சந்திக்கும் மிகப்பெரிய சவால் தகவல் பெருக்கம், இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடு. எதை படிக்க வேண்டும் என்பதை விட எதை படிக்க வேண்டாம் என்பது தெரியாமல் இளைஞர்கள் தடுமாறுகிறார்கள். இதற்கு தீர்வு மனத்தை பண்படுத்துவதே ஆகும். பண்படுத்தப்பட்ட மனம் என்பது ஒரு நல்ல நிலத்தை போன்றது. அங்கே எந்த விதையை விதைத்தாலும் அது பெரிய மரமாக வளரும். ஆனால் மனக்கட்டுப்பாடு இல்லாத ஒருவனுக்கு தரப்படும் கல்வி குரங்கின் கையில் கிடைத்த கொள்ளிக்கட்டை போன்றது. அது அவனுக்கும் கேடு, சமூகத்திற்கும் கேடு. மருத்துவ ரீதியாக பார்த்தால் முறையான மனப்பயிற்சி மற்றும் ஒழுக்கம் சார்ந்த கல்வி மூளையின் நியூரோபிளாஸ்டிசிட்டி எனப்படும் தன்மையை வெளிப்படுத்துகிறது. இது புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளவும் சவால்களை எதிர்கொள்ளவும் தேவையான மன வலிமையை வழங்குகிறது. வாழ்க்கையை உருவாக்குதல், மனிதனை உருவாக்குதல், நற்பண்புகளை உருவாக்குதல், இதுவே உண்மையான கல்வியின் இலக்கணம். வரலாறு என்பது வெறும் எண்ணங்களும் பெயர்களும் அல்ல. அது மனிதகுலம் தன் தவறுகளிலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்களின் தொகுப்பு. அதேபோல உங்கள் கல்வி என்பது உங்களை சுயமாக சிந்திக்க வைக்க வேண்டும். பிறர் சொல்லும் கருத்துக்களை அப்படியே ஏற்றுக்கொள்வது அடிமைத்தனம். உண்மையை நீங்களே சுயமாக ஆராய்ந்து அறிவதே விடுதலை. மனத்தை அடக்கி ஆளத் தெரிந்தவனுக்கு உலகிலுள்ள அனைத்து அறிவும் ஒரு திறந்த புத்தகம் போலாகும். எனவே பட்டங்களையும் சான்றிதழ்களையும் மட்டும் தேடி ஓடாதீர்கள். உங்கள் மனதை ஒரு கூர்மையான கருவியாக மாற்றுங்கள். எப்போது உங்கள் மனம் உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வருகிறதோ அப்போது நீங்கள் எதை கற்க விரும்பினாலும் அது உங்களுக்கு வசப்படும். மனத்தை வெல்வதே கல்வியின் முதல் பாடம். அதுவே இறுதியான பாடமும் கூட.